अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது ஸ்கந்தம், அதுல 20வது அத்தியாயம். 20வது அத்தியாயத்துல மகிஷாசுரனுடைய வசத்துக்கு அப்புறம் ஜெகத் எப்படி சந்தோஷமாகவும் ஒரு அமைதியோடையும் நிம்மதியாகவும் இருந்தது, growth அண்ட் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது அப்படின்னா, growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த பீஸ்ன்னு சொல்ற பாருங்க, சாந்தி, அது நிலவரது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க என்ன பண்ணாருன்னா, மகிஷாசுரன்லாம் என்ன பண்ணாருனாக்க, அந்த ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அது ஏற்பட முடியாதபடி, அதாவது தேவர்களுடைய அதிகாரத்தை தான் எடுத்துட்டு இவனுக்கு சரியா அதிகாரம் பண்ண தெரியாது, அது பார்ஷியாலிட்டி இந்த போட்டிசம்லாம் சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு தங்களுக்கு வேணுங்களுக்கு மட்டும் கொடுக்கறது சரியா, அதனால அந்த இம்ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், அதனால என்ன ஆகுதுன்னா சரியா எது ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. சரியா உலகம் ஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எந்த காரியமும் நடக்காம இருந்தது. உலகத்தை சரிவர நிர்வாகம் பண்ண முடியல, பவர் எடுத்துட்டா ஆனா சரிவர நிர்வாகம் பண்ண முடியல. அதனால அவங்ககிட்ட இருந்து இந்த உலகத்தை பிடிங்கினதான் வந்துன்னு அவன் வரதானம் வரம் வாங்கிட்டதுனால சட்டுன்னு யார் வேணாலும் அவனை என்ன பண்ண முடியல, அவனுக்கு பவர் இருந்தது, யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அம்பாளுடைய அனுகிரகம் ஆவிர்வாவம் ஆன உடனே, அம்பாளுடைய கையால அவன் போன உடனே என்ன எடுத்து கம்ப்ளீட்டா பழைய பீஸ், மகிஷாசுரம் வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு அமைதி இருந்ததோ, என்ன ஒரு சாந்தியும் சந்தோஷமும் இருந்ததோ, என்ன ஒரு டெவலப்மெண்ட் குரோத் எல்லாம் இருந்ததோ, அவ்வளவோ ரெஸ்டோர் ஆச்சு அப்படிங்கிறத இத பூரா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு வந்தார், சொல்லிட்டு வந்தார். அதுதான் என்ன சொல்றது, ஒரு ராஜ்யம் டெவலப்மெண்ட்னா என்ன, ஜனங்க ராஜ்யம் டெவலப்மெண்ட்ங்கிறது இதெல்லாம் இருக்குங்கிறது மட்டும் இல்ல, ஜனங்க மனசுல எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி அவளுடைய ஆட்டிடியூட், அவளுடைய நடவடிக்கைகள், அவளுடைய கேரக்டர் கான்டக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த ஆங்கிள் அதை ஃபுல்லா டெவலப் பண்ணி வந்ததை நம்ம பார்த்தோம். பட் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் அவ்வளவு பேரும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது, இருக்க போறது இல்லை. ஏன்னா அதுதான் முக்கியமா சொல்ற, ஜகத்துக்கு 3 குணங்களால, ஏன்னா மாயதான் இந்த லோகத்துக்கு காரணம். மாயங்கிறது திரிகுணாத்மிகா, திரிகுணாத்மிகம்னா அந்த 3 குணங்களுடைய ஒரு விஷயத்த, 3 குணங்களை காரணமா கொண்டுதான் இந்த ஜெகத் வரப்போறது. அதனால சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்ற அந்த 3 குணங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். ஸோ தாமசத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கிற ஜனங்களும் இருப்பான், தாமசத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கிற ஜனங்க இருப்பான்னா அவ எந்த மாதிரி இருக்கா, அதுக்குன்னு அவ தாமசத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கான்னா முழுக்க ராட்சசாலா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, அவசியம் இல்லை. தாமசால்னா ராட்சசால்னு தான் அர்த்தம் இல்லை. ஸோ இப்ப மகிஷாசுரன்லாம் என்ன பண்ணிட்டான்னா, தாமசால் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க ராட்சச குணம் மட்டுமே போய், அதாவது முழுக்க துளிகூட, அதாவது சத்துவதேசத்துடைய சம்பந்தம் துளிகூட இல்லாம அப்படியே தாமசா. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சாந்தி நிலவும் போது என்ன ஆகும்னா, இருக்கிற ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் அவ செல்பிஷா இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். இருக்கிற ஜனங்களுக்குள்ள செல்பிஷ்னஸ் அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் செல்பிஷா இருக்கா. அனுஷ்டானங்கள் இல்லைன்னாக்கா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது இல்லைன்னு அர்த்தம். அதுக்குன்னு முழுக்க தாமசாலா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஆனா பாக்கி பேரை கம்பேர் பண்ணும்போது தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த 3 குணமும், அதாவது ஒரு ஒரு ஐடியல் கண்ட்ரியில 3 இந்த அது பேர்ல ஒரு சாந்தியும் பீஸும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால நிலவும் பொழுது இந்த 3 குணத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வர்ணிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல இந்த 3 குணமும் இருக்கு, இல்லாம இருக்க போறது இல்ல. ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்க போறது. அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் எந்த மாதிரி, எந்த லெவலு எப்படி இருக்கு, ஸோ அதுவும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் சொன்னார், திருதாத்வா சிருஷ்டி தர்மத்திய. சிருஷ்டி தர்மத்திய, சிருஷ்டிங்கிறது இருக்கு பாருங்க, அது இந்த திரிகுணாத்மிகமான மாயையிலிருந்து வந்தது. சிருஷ்டி தர்மமும் இந்த 3 குணத்தினுடைய சம்பந்தத்தை கொண்டுதான் இருக்கும். 3 விதமான கேரக்டரிஸ்டிக், 3 ஸ்டாண்டுன்னு சொல்ற பத்தில ஆனா 3 ஸ்டாண்ட கொண்டுதான் இருக்கும். திருதாத்வா சிருஷ்டி தர்மத்திய, சிருஷ்டி தர்மம் 3 விதமான தன்மைய, 3 விதமான சொரூபத்தை கொண்டதா இருக்கும். அதனால என்ன எடுத்து திருவிதா பிராமணாஸ்ததா, முதல்ல அதை எடுத்துக்கிறார். பிராமணர்களும் 3 விதமான பிராமணர்கள்னார்.
சாத்விகா ராஜசாஸ்திர தாமசாஸ்திர ததாபரே, சாத்விகம் ராஜசம் தாமசம். அதுல எப்படி இருக்காரு? சர்வே வேதவிதோ தக்ஷாக சாத்விகாக சத்வவிருத்தையா, சத்வவிருத்தையா சாத்விகாக சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்ட பிராமணர்கள், அதாவது சத்துவகுணத்தை எசென்சியலா சாத்விகர்களா இருக்கக்கூடிய பிராமணர்கள், சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்டவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படி, அதாவது அவளுடைய நடவடிக்கைகளை வச்சுட்டு அவ இருந்த முறையை வச்சுட்டு இவர்கள்லாம் சாத்விகர்கள்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். சத்வவிருத்தையா, அதாவது அவளுடைய ஆக்டிவிட்டிஸும் அந்த மாதிரி சாத்விகா இருக்கும். சர்வே வேதவிதா, அவர்கள் பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணினவர்கள். தக்ஷாக, கெட்டிக்காரர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். பிரதிகிரக விஹீனாச்ச, அதோட தானம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு. போய் இன்னொரு இடத்துல தங்களுடைய சம்பாத்தியத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும்னோ, தங்களுக்கு இதெல்லாம் போகணும்னோ, செல்ஃபிஷ்னஸ், அதாவது அந்த அக்வைரிங், வெல்த் அக்வைரிங் சொல்ற மாதிரி சம்பாதிக்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது. அதனால பிரதிகிரக விஹீனாக, தானம் வாங்கறது இல்லை. தயா தம பராயணாக, தயா கருணை, தமம் செல்ஃப் கண்ட்ரோல். அப்புறம் யஜ்ஞாஸ்தே சாத்விகை ரன்னைகி குருவானா தர்மதத்தராக, நடுநடுவில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்க, யாகங்களை பத்தி சொல்லும் போது இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா தெரியும், மகாபாரதத்திலையும் நாராயணியம்னு ஒரு செக்ஷன் உண்டு. அதாவது பீஷ்மர் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ற இடத்துல இந்த சாந்தி பருவம் அனுசாசனிக்க பருவம் இருக்கு பாருங்க, அங்க நாராயணியம்னு ஒரு செக்ஷன் வரும். அந்த நாராயணியம்ன்ற செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த சாங்கிய பிலாசபி இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கபிலர், பஞ்சசிகர், ஆசுரி, இந்த மாதிரி இவளுடைய ரிலிஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இவளுடைய பிலாசபி எடுத்து சொல்ற மாதிரி வரும். அதுல இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க பிரம்மசூத்திரத்திலேயே அசுத்தம் இதிச்சேன்ன சப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்திலேயே ஒரு சூத்திரம். அதாவது சாங்கியர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, வேதத்துல இருக்கிற யாக யஜ்யங்களை வேதத்தை அவ பிரமாணம்னு ஒத்துக்கிறா, வேதத்துல இருக்கிற ஸ்தோத்திரங்கள் யுக்திகள் எல்லாத்தையும் பிரமாணம்னு ஒத்துக்கிறா. ஆனா அதுல இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, வேதத்துல பிரமாணம்னு ஒத்துனா கூட இப்ப வேதத்துல ஆபிசாரிக்க கர்மாக்கள்லாம் இருக்கு. இப்ப ஆபிசாரிக்க கர்மாக்களை நம்ம அனுஷ்டானம் பண்றது இல்லை, யாக யஜ்யாதிகளை அனுஷ்டானம் பண்றோம். வேதத்துலதான் சொல்லியிருக்கு ஆபிசாரிக்க கர்மாக்கள், ஆனா ஆபிசாரிக்க கர்மாக்களை நம்ம அனுஷ்டானம் பண்றது இல்லை. ஏன்? அபிசார கர்மா வேதத்துல சொல்லியிருந்தா கூட அபிசார கர்மாவான பலனான அந்த இது இருக்கு பாருங்க, சத்ருவதம் சத்ருநாசம்ங்கிறது, அது புறத்தியாருடைய ஹிம்சையை எதிர்பார்க்கறதுனால, அது பலனா இருக்கிறதுனால, பலன்கிறது நம்மளுடைய ராகத்தினால வர வேண்டிய காரணமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளுடைய ஆசை. வேதம் இந்த பலனை ஆசைப்படுதுன்னு சொல்லல, இந்த யாகத்துக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பலனை ஆசைப்படுறதுங்கிறது நம்மளுடைய சுபாவமோ நம்மளுடைய ராகத்த விருத்தியோ ஆசையினால வருது, அது தோஷம். அந்த இடத்துல ராகம்ங்கிறது தோஷம். அந்த தோஷமான காரணத்தினால அபிசாரிக்க கர்மாக்களை நம்ம எப்படி எடுத்துக்கலையோ அதை எப்படி பிரமாணமா ஒத்துக்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த சத்ருவதம்ங்கிறது ஆசைப்படப்படாது, அது ஆசைப்படாதுன்னா அதனால அந்த காரியத்தை பண்ணப்படாதுன்னு எப்படி அதை தள்ளி விடுறோமோ, அந்த மாதிரி இது இருக்கு பாருங்க சாக்ரிஃபைசஸ். அதாவது இந்த இடத்துல இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் இருக்கக்கூடிய யாகங்கள் இருக்கு பாருங்க, அதுல அனிமல் சாக்ரிஃபைஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப சுத்தமான உத்தமமான யாகங்கள், அது உத்தமமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கப்படாது. அந்த யாகத்துக்கான பலன் இருக்கிறதா இருந்தாலும், அந்த யாகம்ங்கிறது விசேஷமா இருந்தாலும், அந்த பலனான அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ்ங்கிற அம்சத்துல கொஞ்சம் தோஷம் இருக்கதான் செய்யறது, அதனால அசுத்தம் அப்படின்னு சாங்கியால் சொல்றா. ஆனா வேதாந்திகள் அதை ஏத்துக்கல. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது விதியில இருக்குங்கிறதுனால அதை அந்த மாதிரி சொல்லப்படாது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்றது. அந்த ரிஜெக்ட் பண்ற சூத்திரம் தான் அது அசுத்தம் இதிச்சே ந சப்தாத், வேத பிரமாணமா இருக்கிறதுனால அந்த மாதிரி அதை ரிஜெக்டிபிளா இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றோம். ஆனா சாங்கியாளுடைய பூர்வபட்சம் அசுத்தம், இது அந்த இடத்துல அது கிராக்கியம் இல்லை அப்படின்ட்டு. அந்த அம்சங்கள் சிலது மகாபாரதத்தெல்லாம் வருது, புராணங்கள்ல எல்லாம் வருது. அந்த புராணங்கள்ல வரும்போது அந்த மாதிரி சாங்கிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா அவ என்ன பண்றான்னாக்க, இந்த மாதிரி அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞாதிகளை ரொம்ப அனுஷ்டானம் பண்ணல, அவ ஏத்துக்கல அப்படின்ட்டு. இந்த இடத்துலயும் அந்த அம்சத்தை அவர் என்ன சொல்றார், பிரதிகிரக விஜயனாகான்னு சொல்லும் போது யஜ்ஞாம்ஸ்தே சாத்விகை இன்னைகி குருவானாகா, சாத்விகைகி அன்னைகி, அதாவது என்னாகும் ஸ்ரீஹி, அதனால பிஷ்ட பசுன்னு சொல்லுவா, இல்லைனாக்க ஆஜ்ய பசு அப்படின்பா. அதாவது அந்த இடத்துல எந்த அனிமல் ஆஃபர் பண்ண வேண்டியிருக்கோ அந்த அனிமல் மாதிரி மாவுனால பண்ணி வச்சு அதை ஆஃபர் பண்றது. ஸோ அந்த மாதிரி சாத்விகைகி அன்னைகி, அதாவது அந்த இடத்துல இன்னொரு சம்யபனம்ங்கிறத இன்வால்வ் பண்ணாத விஷயங்களாலே யாகத்தை செய்பவர்களாய்,
அப்படிங்கிறது சாங்கியத்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதுனால, இல்ல சாங்கிய பராளா இருக்கக்கூடிய பிராமணால பிரதானமா வச்சு சொல்லி இருக்கிறதுனால அந்த விஷயத்த இந்த புராணம், ஏன்னா புராணம்ங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான தரிசனத்தை கொண்டவாளுக்கும் எல்லா தரிசனத்தை ஃபாலோ பண்றவாளுக்காகவும் இருக்கு இல்லையா. அந்தந்த தரிசனங்களை விசேஷமா எடுத்துட்டவாளுக்கு முன்னாடி பிரகஸ்பதியினுடைய தத்துவம், அதாவது சார்வாக்க மதத்தை பத்தி சுக்கராச்சாரியருடைய கதையை பத்தி சொல்லிட்டு வரும்போது, எப்படி பிரகஸ்பதி வந்து சார்வாக சுக்கராச்சாரியருடைய வேஷத்துல வந்து சார்வாக்கருடைய விஷயத்தை பிரதானமா எடுத்து சொன்னார். அதாவது சார்வாக சித்தாந்தம், நாஸ்திக சித்தாந்தத்தை பிரதானமா எடுத்து சொல்லி அசுராளுடைய மனசை மாத்தி அசுராளுக்கு வைதிக சிரத்தை இல்லாம பண்ணினார்னு பார்த்தோம். அதனாலதான் இன்னைக்கும் சார்வாக்க மதத்தை பிரகஸ்பதி சித்தாந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம். சார்வாக்க மதத்துல பிரகஸ்பதி சொன்னார்னு. சார்வாக்கருடைய குருவாக சார்வாக சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவராக பிரகஸ்பதி பேர் தான் வருது. இப்ப நம்ம தேவி பாகவதத்திலேயே முந்தின ஸ்கந்த 4வது ஸ்கந்தங்கள்லாம் பிரகஸ்பதி எப்படி அந்த சார்வாக சித்தாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. சுக்கராச்சாரியர் தபம் பண்ண போயிருக்கும் போது சுக்கராச்சாரியருடைய வேஷத்துல அந்த விஷயங்களை சொன்னார் அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லா விதமான சித்தாந்தங்கள், எல்லா தரிசனங்களும் யார் யாரு எந்தெந்த இடத்துல எந்த சித்தாந்தங்களை ஃபாலோ பண்ணினா அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு இதிகாசம்னு சொன்னா இட் இஸ் எ chronology ஆஃப் எ ரீஜன், chronology ஆஃப் எ பர்டிகுலர் பீரியட். எல்லா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அந்த ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டரியும் சொல்றது. ஸோ அந்த மாதிரி சொல்ற காரணத்தினால இது என்ன பண்றார், இந்த இடத்துல அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றார். யஜ்ஞாம்ஸ்தே சாத்விகைர் அன்னைகி குருவானாக தர்ம தத்பராக. அதான் சாத்விகைகி அன்னைகி, அதாவது அந்த இது சாதாரண அந்த வெஜிடேரியன் அந்த இது இருக்கு பாருங்க, ஹெர்பல் அந்த இதெல்லாம், அந்த மூலிகைகள் இல்லைன்னாக்க விரிகினா ஓஷதி வனஸ்பதிகளால மட்டுமே அசாத்விகைகி அன்னைகி, அதனால யாகங்கள் செய்வார்களா. அதான் என்னன்னா புரோடாச விதானைஷ்ட, அந்த இது இருக்கு பாருங்க மாவு, அந்த மாவுனால தயார் பண்ணக்கூடிய ஒரு பிண்டம், அதுக்கு புரோடாசம்னு பேரு. ஸோ புரோடாசத்தினுடைய அடிப்படையாக வச்சுட்டே புரோடாசத்தை கொண்டே எல்லா விதமான யுக்திகள், கோபங்கள், யாகங்களை செய்தார்கள். புரோடாச விதானைச்ச பசுபிர்ன கதாச்சன, பசுபிகன சாகம்னு சொல்லுவாங்க ஆடு, அதை ஒருபோதும் அதன் மூலமாக அவர்கள் யாகங்களை செய்யவில்லை. அதாவது ஒரு ஆட்டை யாகத்துல ஆஃபர் பண்ணல, ஆட்டினுடைய அந்த வப்பைன்னு சொல்ற பாருங்க, அந்த வப்பையோ இல்ல பாக்கி உறுப்புகளையோ யாகத்துல ஆஃபர் பண்ணல. பசுபிகி ந கதாச்சன, ஒருபோதும் பசுக்களை கொண்டு, அதாவது மிருகங்களை கொண்டு செய்யவில்லை. அதே மாதிரி தானம் அத்தியனம் செய்வ யஜனந்து சுத்தியகம், ஷட்கர்மானின்னு சொல்லியிருக்க பிராமணாளுக்கு. ஷட்கர்மான்னு சொன்னோம்னாக்க யஜனம் அதாவது அத்தியனம் அத்தியாபனம், யஜனம் யாஜனம். யஜனம்னா யாகம் பண்றது, யாஜனம் யாகம் பண்ணி வைக்கிறது, அத்தியனம் படிக்கிறது, அத்தியாபனம் படிப்பிக்கிறது, அதாவது சொல்லி வைக்கிறது. அதுல தானம் கொடுக்கறது, பிரதிகிரகம் தானம் வாங்கிறது. இதுல யஜனம் அத்தியனம் தானம் மூணுத்தையும் ஸ்வகர்மாவா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அனுஷ்டானமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சத்கர்மானினா 6ன்னு சொல்லும் பொழுது இந்த 3 ஸ்வதர்மம் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இதுல யாஜனம் அத்தியாபனம் பிரதிகிரகம், அதாவது யாகம் பண்ணி வைக்கிறது, யாக யஜ்ஞாதிகளை பண்ணி வைக்கிறது, பிரகஸ்பதியா இருக்கிறது, ரித்விக்னு சொல்ற பாருங்க அபிஷியேட்டிங் கிரீஸ்ட்னு, அந்த மாதிரி பண்ணி வைக்கிறது, பிரகஸ்பதியா இருந்து பண்ணி வைக்கிறது. அத்தியாபனம் சொல்லி கொடுக்கறது, சொல்லி கொடுத்ததுக்காக குரு தட்சிணை வாங்குறது, அதாவது தட்சிணைக்காக. அப்புறம் பிரதிகிரகம். இது 3யும் பிராமணன் தன்னுடைய விருத்திக்காக, தன்னுடைய வயசுபாட்டை, தன்னுடைய குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னா தன் வயசுபாட்டை பார்க்கறதுக்கு இந்த 3 விருத்தியும் அவன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 3த்தையும் விருத்திக்காக சொல்லியிருக்காளே ஒழிய இந்த 3த்தையும் ஸ்வதர்மம், இது அனுஷ்டானம் பண்ணணும், இந்த 6 தான் கர்மா, இந்த 6 தான் கர்மாங்கிற முறையில ஷட்கர்மானி அப்படின்ட்டு. ஆனா இந்த 6 கர்மாவையும் பண்ணணுங்கிறது இல்ல. அதுல முதல்ல சொன்ன 3ம் ஸ்வகர்மா, அது அனுஷ்டானம் பண்ணணும், பாக்கி 3ம் விருத்திக்காக. அதனால இந்த பிராமணர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, இந்த சாத்விக பிராமணருங்க அவ தானம் அத்தியனம் செய்வ யஜனம் அப்படிங்கிற 3 திருத்தீயகம், அதாவது இந்த 3 மட்டுமே ஸ்வகர்மாவா எப்பொழுதும் அதை பண்ணி கொண்டிருந்தார்கள். திரிகர்ம ரசிகாஸ்தே, திரிகர்ம ரசிகாகா, இந்த 3ஐயுமே ரசித்து இதை செய்யக்கூடியவர்கள், இந்த 3 கர்மாவிலேயே ஈடுபட்டு இதில் மனசு ஒன்றி மனசு லயித்து செய்யக்கூடியவர்கள். திரிகர்ம ரசிகாகா, பாக்கியில அவளுக்கு ஈடுபாடு இல்லை. அதாவது யாஜனம் அத்தியாபனம் பிரதிகிரகம்ங்கிறதுல எல்லாம் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ரசனை இல்லை, அதெல்லாம் பண்ணணும்னு தோணல, அதெல்லாம் பண்ணலவா. திரிகர்ம ரசிகாஸ்தேவை சாத்விகா பிராமணான் இருப்ப. ஜனமேஜயனை பார்த்து வியாசர் சொல்ற,
இந்த 3 கர்மால மட்டுமே யார் ஈடுபாடோடு இருக்காளோ, இந்த 3 மட்டுமே யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு சாத்விக பிராமணாகான்னு பேரு அப்படின்னார். ராஜசாகா வேத வித்வாம்சா, ரஜோகுண பிராமணர்கள், ரஜோகுண பிரதானமாக போனால ரஜோகுண அதாவது ரஜோகுண பிராமணர்கள் தனியா லிஸ்ட் இருக்காது. சில பிராமணர்கள் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவா, இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கிறவாள சாத்விக பிராமணர்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவா அவ யாருன்னா அவளை ரஜோகுணத்துக்கு அடிப்படையாக கொண்டவர்கள், இல்ல ரஜோகுணத்தினால உருவானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ எப்படி இருப்பாள்னா அவளும் வேத வித்வாம்சகால் தான். அவளும் வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்துல நல்ல ஒரு அறிவு தேர்ந்து புலமை வாய்ந்தவர்கள். வேத வித்வாம்சா, வேதத்தை அத்தியனம் பண்ணவங்க மட்டும் இல்ல, வேதத்தை பாஷ்யத்தோடையும் சடங்கங்களோடையும் படிச்சு நல்லா மீனிங் புரிஞ்சிருந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்கள் வேத வித்வாம்சா. கத்திரியானாம் புரோகிதாக, ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க, சத்திரியர்களுக்கு புரோகிதர்களாக, தங்களுக்கு கொஞ்சம் வசதி வரணும், சத்திரிகள்கிட்ட இருந்து அவ என்ன பண்ணுவா, நிறைய சம்பாவனை நிறைய இருக்கும், சௌரியமா இருக்கும், வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் இருக்கும், கன்செஷன் எல்லாம் இருக்கும்னு சத்திரியானாம் புரோகிதாக, அவர்கள் சத்திரியர்களுக்கு புரோகிதர்களாக அமைந்து விட்டார்கள். சத்கர்ம நேரதாக, அவர்கள் அந்த திரிகர்ம ரசிக்காக இல்ல, யாதனம் அத்தியாபனம் அண்ட் பிரதிகிரகம் இது 3 கூட ரசிக்காக, அதனாலதான் சத்கர்ம நேரதாக. சர்வே விதிவன் மாம்ச பக்ஷகாக, அவர்களும் ராகதா இதெல்லாம் எடுத்துக்கணும்னு இல்ல, யாகத்துல இது அந்த இது சொல்லுவா, அதாவது அந்த ஹோமம் பண்ணினது போக அந்த சேஷம் இருக்கு பாருங்க, சேஷத்தை கம்யூனியன்கிற மாதிரி அந்த சேஷத்தை என்ன பண்ணணும், ஏதோ ஓரளவுக்கு ஸ்வீகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது சாப்பிடுற மாதிரி இல்ல, இலையை போட்டு உட்காந்துட்டு அதை தயார் பண்ணி அதுக்கு இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கிற மாதிரி உப்பு உரப்பெல்லாம் போட்டு கறி அப்படிலாம் இல்ல. அது எதுவுமே இருக்காது, வெறும் சாதாரணமா இருந்து வேக வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் யாகத்துல ஹோமம் பண்ணது போக பாக்கி என்ன பண்ணணும், அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 6 பேரோ 8 பேரோ இருப்பாங்க, அவர்கள் தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு துளியூண்டு கிடைக்கும். அதனால இருந்தாலும் அந்த துளியூண்டு அப்படிங்கிறதுக்காக அந்த இதனால மாம்சபக்ஷகான்னு எழுதுறார். அதாவது சாஸ்திரங்கள்ல எந்த இடத்துல சாப்பிடலான்னு பர்மிட் பண்ணிருக்கோ, எந்த இடங்கள்ல எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோ, எடுத்துக்கலாம்ங்கிறது என்ன பண்ணுவாங்கனாக்க எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப பஞ்சபஞ்ச நகாகா பட்சியாகான்னு இருக்கு பாருங்க, பஞ்சபஞ்ச நகாகா பட்சியாகனாக்க சாப்பிட்றதா இருந்தா ராமாயணத்துல வாலி ராமரை பார்த்து சொல்ற மாதிரி, அதாவது என்ன ஆயிடுதுன்னா அந்த இது ஒரு குரங்க வேட்டையாடப்படாது, நீ மறைஞ்சு நின்று என்னை அடிச்சு கீழே தள்ளிவிட்ட, நீ என்ன ஆகும், எதிர்க்க ஒண்ணு வீரனா இருந்தா எதிர்க்க சண்டை போட்டுக்கணும், உனக்கு எனக்கும் இது இல்ல, எந்த விதமான விரோதமும் இல்ல, எலிமிட்டி கிடையாது. ஸோ நீ என்னை பார்த்து சண்டை போடுறதுக்கு நியாயம் இல்லை. சுக்ரீவனுக்காக நீ வரும்போது என்னை மறைஞ்சு நின்று அடிச்சுட்ட, வேட்டையாடுறது மறைஞ்சு நின்று வேட்டையாடுறதுங்கிறது தர்மம் தான். ஸோ ஒரு மிருகத்தை வேட்டையாடலாம் அப்படின்னு நீ சொன்னேன்னா கூட குரங்க வேட்டையாடப்படாது. குரங்கு என்ன எடுத்து எந்த காரணத்தை கொண்டும் குரங்க ஏன்னா குரங்கு வேட்டையாடுறதா இருந்தா என்ன பண்ணணும், அந்த மிருகங்கள் குரூரமான மிருகங்களா இருந்தா அந்த மிருகங்களால ஜனங்களுக்கோ மற்றவாளுக்கோ அந்த மிருகங்கள் ஜாஸ்தி ஆயிடும் போது அது தாங்க காட்டுக்குள்ள தங்களால சர்வே பண்ண முடியாது அப்படின்னு நாட்டுக்குள்ள நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அந்த மிருகங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேட்டையாடலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தா அந்த மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணி அதை டொமஸ்டிகேட் பண்ணணும்னாலோ இல்ல ஆகாரத்துக்காகவோ ராஜாக்களுக்கு சத்திரிகளுக்கு அந்த மாதிரி காரணங்களுக்காக வேட்டையாடலாம். ஆனா குரங்கினுடைய மாம்சம் சாப்பிடக்கூடிய மாம்சமாக சொல்லப்படல. அப்படி இருக்கும் பொழுது அதான் எடுத்துக்கலாம். பச்சை நகாபட்சியாக 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்கள் தான் சாப்பிடப்படலாம்னு சொல்லியிருக்கு, அதுல இது இல்லையே, குரங்கு இல்லையே அப்படின்னு அவன் கேட்கறான்னு. அப்ப பக்ஷியாக அப்படின்னாக்க கர்த்தவியாகங்கிற மாதிரி சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாம்சத்தை சாப்பிடணுமா அப்படின்னாக்க சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடலாம்னு தான் அது கர்த்தமே ஒழிய அதுக்கு சாப்பிட்டாகணுங்கிற நிர்பந்தம் சொல்லல. அதாவது பரிசங்கியா விதின்னு சொல்லுவா. இதை தவிர பாக்கியை சாப்பிடப்படாதுன்னு தான் அர்த்தமே ஒழிய இதை சாப்பிட்டாகணுங்கிற நிர்பந்தம் இல்ல, இதை சாப்பிட்டாகணுங்கிறது விதி இல்லை, இதை சாப்பிட்டாகணும்னு கம்பல்ஷன் இல்லைன்னு சொல்ற பாருங்க. வேற ஒண்ணு, அதாவது எதை ஒரு விதின்னு சொல்றோமோ அந்த விதி தான் சொல்றதை தவிர பாக்கிய செய்யாதே, தான் என்னத்தை சொல்றதோ சொல்ல வர்றதை செய்யறதுல நோக்கம் இல்லை, ஆனா இதை தவிர்த்து பாக்கிய செய்யப்படாதுன்னு சொல்றதுல நோக்கமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி விதிக்கு பரிசங்கியா விதின்னு பேரு. அந்த மாதிரி இந்த பஞ்சபட்ச நகாவத்தியாகங்கிறது பரிசங்கியா விதி. பாக்கி மாம்சங்களை சாப்பிடப்படாது, சாப்பிட்றதா இருந்தா இது சாப்பிட்டாகணும், எங்கேயுமே சாப்பிடுன்னு சொல்லும்போது இதை கம்பல் மருந்து தவிர பாக்கி எதையுமே சாப்பிடுன்னு கம்பல்ஷன் சொல்ல முடியாது. நம்மளுக்கு 3 இருக்கணும், பசி இருக்கணும், தேவை இருக்கணும், ஒத்துக்கணும் இல்லையா? இதனால சாப்பிட்றதா இருந்தா இது சாப்பிடு, பாக்கியை சாப்பிடாதேன்னு அர்த்தம் தான், எனேபிளிங் ப்ரொவிஷன் தான். ஸோ இவர்கள் என்ன பண்ணாங்க,
அந்த எனேபிளிங் பொசிஷனை இவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கா, எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்ப என்ன பண்றா, கிரிவன் மாம்சபட்சகாக யஜனம் யாஜனம் தானம் ததைவச பிரதிகிரகா அத்தியனம் து வேதானாம் ததைவ அத்தியாபனம் து ஷட் கர்மாணி. யஜன யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் அப்படிங்கிற 6 கர்மாக்களையும் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா அப்புறம் என்ன பண்ணாங்க, தாமசாக அவர்களுக்கு என்ன ஆயிடுத்து, குரோத சம்யுக்தாக, சட்டுன்னு கோபம் வருது அவளுக்கு, மூக்கு வேலை நிக்கிறது கோபம்ன்ற மாதிரி. குரோத சம்யுக்தாக ராகத்வேஷ பராஸ்புனகா அவர்களுக்கு ராகத்வேஷங்கள் கொஞ்சம் அவள்கிட்ட இருக்கு. ராகம்னா ஆசை, எதுக்கெல்லாம் ஆசைப்படுமோ ஆசைப்படுற குணம், அதோட துவேஷம் வெறுப்பு அதுவும் இருக்கு. அதாவது ராகஹா பிரதிகதா காமஹா பிரதிகதா குரோதோ பவதி அப்படின்னா, நம்மளுடைய ஆசை நிறைவேறலைன்னா, ஆசை தடப்பட்டு போயிடுறதுன்னா அந்த தடப்பட்ட ஆசையே குரோதமா மாறுறது இல்லையா. ராகத்வேஷபராக ராஜ்யாம் கர்மகரா நித்தியம், எப்பொழுதும் ராஜ்யாம் கர்மகராக அரசரிட்ட வேலையை செய்பவர்களாய், அரசருக்கான வேலையை செய்பவர்களாய். கிஞ்சித் அத்தியனேரதாக, கிஞ்சித் அத்தியனேரதாகனா லிட்டில்ங்கிற மாதிரி, லிட்டில் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற பாருங்க. அதனால அத்தியனத்துல ஈடுபாடு ரொம்ப கம்மி, ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதாவது ரொம்ப உபயுக்தமா ஏதோ சில போர்ஷனை மட்டும்தான் படிக்கிறா, சில போர்ஷனை மட்டும்தான் படிச்சிருக்கா, இல்ல ஒரு காலத்துல படிச்சிருக்கா. அதை வந்து இந்த இது இருக்கு பாருங்க, அதுல இருந்த பெருமைக்கு எல்லாம் சொல்றது, திரும்ப ரெகுலரா பாராயணம் பண்றது அப்படிங்கறது, வேதத்தை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அத்தியனத்தை மெயின்டைன் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அத்தியனம் பண்றதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அத்தியனத்தை பண்ணின அத்தியனத்தை மெயின்டைன் பண்றதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனாலதான் அத்தியனை கிஞ்சித் இருதாக இன்ட்ரெஸ்டட் லிட்டில், தேவர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஸ்டடீஸ் லிட்டில், ஏன் லிட்டில் இல்லை, வெறும் லிட்டில் தான். கிஞ்சித் அத்தியனே ருதாக மகிஷே நிகத்தே, அந்த ஹயாரின்னு சொல்றமே, மகிஷே நிகத்தே சர்வே சுகினோ வேத தத்பராக. சர்வே இந்த ராஜசால் தாமசால் அதுக்கப்புறம் சாத்விகால்ங்கிற 3 பேருமே சுக்கினகா, 3 பேருமே தங்களுடைய காரியங்களை பார்ப்பவர்களாய் சுக்கினகா. தாமசாகான்னு சொல்றவா கூட வைதிகமான வழியில தான் தாமசாலா இருக்காளே ஒழிய வேத விருத்தமான வழியில தாமசாலா இல்லை, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சர்வே சுக்கினகா அப்படின்னார். ஏன்னா அவளுக்கு தாமசால்னாக்க ராட்சச பிரகிருத்தியா இருந்தாக்க இவாளுக்கும் மகிஷாசுரன் காலத்திலேயே சௌக்கியமா இருந்திருப்பாளே, இவாளால மகிஷாசுரன் காலத்துல சௌக்கியமா இருக்க முடியல இல்லையா. மகிஷே நிகத்தே, மகிஷன் போனா விட்டுதான் இவாளுக்கு சௌக்கியம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேத வெளியில பூர்ணமான அந்த வேதத்தை வந்து என்ன ஆகும், வேதாத்தியனத்துக்காக வேதாத்தியனம்ங்கிறது இல்லாம தங்களுடைய லாபத்துக்காகன்னு கொஞ்சம் அந்த செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தாமசால், அதனால மகிஷாசுரன் காலத்துல இவாளுக்கு லாபம் இல்லை. அஸ்ததாக ஸோ எல்லாரும் விரத நிஷ்ணாத்தாக, விரத வராதிகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்களாயும், தான தத்வ தத்பராக, சத்திரியாக பாலனே யுக்தாக, சத்திரியர்கள் பாலனத்துல ஜனங்களை காப்பாத்துறதுல, வைசியாக வணிஜ விருத்தையாக, வைசியர்கள் தங்களுடைய வாணிகமான, அதாவது அவவா தங்களுடைய தர்மங்களை என்னவோ சொதர்மே நிதனம் திரேகான்னு தங்க தர்மத்துல தாங்க எந்த தர்மத்துல ஈடுபட்டு இருக்காளோ அந்த தர்மத்திலேயே முழுமையாக இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாக. அதோடு மட்டும் இல்ல, அந்த வைசிய தர்மங்கிறது என்னன்னு சொல்றது, கிருஷி வாணிஜ்ய கோரக்ஷா, இதுதான் கிருஷி வாணிஜ்ய கோரக்ஷாங்கிறது 3மே கூட வைசிய தர்மா தான் சொல்லியிருக்கு. குசீத விற்த்தையா, குசீத விற்த்தைனா வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாமும் பரே அப்படின்னு போட்டார். பரேன்னாக்க வணிகர்களை தவிர பாக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட வணிக தர்மம் தான். பரேங்கிறது அதுலயே சில பேர், எல்லாருமே குசீத விற்த்தியில இருக்கணுங்கிறது இல்ல, அந்த வணிக விற்த்தியை கொண்ட பரே வைசியாக சில பரே, அதுல அவர்களே சிலர்னு அர்த்தம். ஏவம் பிரமுதித்தோ லோகா, அந்த மாதிரி அவரவர்கள் சொதர்மத்தில் ஈடுபட்டு சொதர்மத்தை செய்து கொண்டிருப்பவர்களாய், தங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டு இருப்பவர்களாய், அதனால தங்களுடைய கைத்துப்பாட்டையும் சரியா பார்த்துட்டு இருக்கிறவர்களாய்னு அர்த்தம். ஸோ சர்வே லோகே பிரமுதிதாக, எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க. எவ்ரிபடி ஹாப்பி. The world was proceeding smoothly and peacefully. So மகிஷே வினிபாதித்தே, இவ்வளவும் மகிஷே வினிபாதித்தே, மகிஷன் வீழ்த்தப்பட்ட அளவுல. ஸோ அப்ப அனுத்வேக பிரஜானாம்பை சம்பபூவ தனாகமஹா, தனாகமஹா ஜனங்களுக்கு பணம் வரும்போது, பிரஜானாம் அனுத்வேகா, பணம் சம்பாதிக்கணுமேன்ற ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லை, அதுல வேகமும் இல்லை, இன்னொருத்தனுக்கு வந்துடுத்தேங்கிற ஒரு பொறாமையோ பச்சரிப்போ இல்லை. அனுத்வேகா அன்ஆங்ஷியஸ். தனாகமஹா பணத்தினுடைய வருகை ஒரு ஆங்ஸைட்டியை ஏற்படுத்தாமல் இருந்தது. பணம் வரணுமேன்ற டென்ஷன் ஆங்ஸைட்டி இல்லை, பணம் வந்துடுத்தே இன்னொருத்தருக்குங்கிறதும் இல்லைன்னு அர்த்தம். பகுச்சீரா சுபா காவஹா, காவஹா பகுச்சீரா மாடுகள் எல்லாம் நிறைய கடந்தது, எப்ப வேணுமோ அப்ப கடந்ததுன்னு அர்த்தம். எப்போனுங்கும் போது போய் கடந்துக்கலாம். பகுச்சீராக சுபாகா காவஹா நத்தியஸ்தைவ பகூதகாக,
நதிகள்லாம் எப்பவுமே ஜலத்துடன் ஆல்வேஸ் பெரிலியல் ஜீவ நதியாக எல்லா நதிகளும் சதா ஜலத்துடன் ஜீவ நதியாக பெறுகிற பகுச்சீராக சுபோதகாக பகூதகாக மிகுந்த ஜலத்துடன் எப்பவுமே ஓடிட்டு இருந்தது. ஜலம் சமிருத்தியா இருந்தது, ஜலத்துக்கு கஷ்டமே இல்லை. அதாவது இந்த ஃபேமின்னு சொல்ற பாருங்க, ட்ரவுட் ஃபேமின் அப்படிங்கிற மாதிரி பசி பஞ்சம் பட்னி அந்த மாதிரி மழை இல்லாம அதெல்லாம் இல்லை. அதான் சொல்றார். விருட்சாக பகுபலாஸ்த ஆசன், மரங்களும் ரெகுலரா நிறைய காய்ச்சிட்டு இருந்தது, காய்கறிகள் மரங்கள்ல இருந்து நிறைய காய்ச்சிட்டு இருந்தது. பகுபலாஸ்ட ஆசன், அதுவும் சமிருத்தியா கிடைச்சது. பகுபலாஸ்ட ஆசன் மானவா ரோகவர்ஜிதாக, மக்கள் அனைவரும் எந்த விதமான வியாதியும் மற்றவர்களாக இருந்தார்கள். முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம்னா மாரி வர்ஜிதாக, எபிடமிக்ஸோ பேண்டமிக்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்ததுன்னு, வியாதியே எதுவும் இல்லாமல் இருந்தார்கள். நாதையோ நேதைய குவாதி பிரஜானாம் துக்கதாயகாக, பிரஜானாம் துக்கதாயகாக, துக்கத்தை கொடுக்கக்கூடிய ந ஆதயா ந ஈதயா. ஆதயா ஆதினா மனோவியாதி, வியாதி அப்படின்னா சரீரத்துல வரக்கூடிய வியாதி, ஆதி அப்படின்னா மனசுக்கு வரக்கூடிய வியாதி. ஆதி வியாதி ஹரன்றாம் விருத்தி தாரித்திரிய நாசன் கால அலம்பும் போது சொல்றோம் இல்லையா. ஸோ மனோவியாதி இல்ல மனோ வியாக்குலம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, மனசுல கஷ்டம் இல்லை, கவலை இல்லை. அதோட மட்டும் இல்ல ஈதி பாதார்னா எதிர்பாராம நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது அதிவிருஷ்டி ரணாவிருஷ்டி சலபாக மூஷகா ககாக ராஜானச்சேதி ஷடேதே ஈதைய ஸ்மிருதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈத்தின்னா என்னன்னா ஈதி பாதை அப்படின்பா, ஈதி பாதைகள் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது. அதிவிருஷ்டிகி, இது எக்கச்சக்கமா மழை பெஞ்சு காலம் இல்லாத காலத்துல மழை பெய்யறது, அதுவும் நிறைய மழை பெய்யறது. அறுவடைக்கு தயாரா இருக்கிற சமயத்துல மழை பெஞ்சா என்ன ஆகும், அந்த கதிர் அத்தனையும் முளைச்சிடும். கதிர் முளைச்சுடுதுன்னா அடுத்த வருஷத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு நெல்லும் இருக்காது, விதைப்பாடும் இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா, அவ்வளவு வேஸ்டா போயிடும். ஸோ அதனால என்ன ஆயிடுது, அதுக்கு பேர் அதிவிருஷ்டி. இல்ல நிறைய தண்ணி எக்கச்சக்கமா வந்துருது, தண்ணி போக முடியல, ஊரெல்லாம் நின்றுதுனாக்க ஜனங்களால போகவும் முடியாது வரவும் முடியாது, வீட்டுக்குள்ள தண்ணி போகுதுன்னு இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னாக்க பயிர்லாம் அழுகிறது. ஸோ இந்த மாதிரி பல விதத்துல நஷ்டம் ஏற்படலாம் அதிவிருஷ்டி. அனாவிருஷ்டினா மழையே இல்லை, மழை இல்லைன்னா பயிர் பச்சைக்கு வேணுங்கிற தண்ணி கிடையாது, பூமிக்குள்ள தண்ணி ரொம்ப கீழே இறங்கி இருக்கும், அதை இழுக்க முடியாது, மேல இறக்க முடியாது, இறக்க கணத்துல தண்ணி ஊறாம இருக்கும், ஜனங்களுக்கு வேணுங்கிற தண்ணியும் கிடைக்காம இருக்கும், அன்றாட பாட்டுக்கே தண்ணி இல்லாம இருக்கும், அதுவும் பல வியாதிகளை கொடுக்கும். ஸோ தண்ணி ஜாஸ்தியா இருந்தாலும் ரோகங்கள், தண்ணி இல்லவே இல்லைன்னாலும் வியாதிகள் இல்லையா. அதிவிருஷ்டிக்கு அனாவிருஷ்டிக்கு. இதுக்கடுத்து சலபாகன்னா லோகஸ்ட்னு சொல்லுவா. லோகஸ்ட்னாக்க இந்த வெட்டுக்கிளி இதெல்லாம் இருக்கு பாருங்க, திடீர்னு அதாவது செடியெல்லாம் முளைச்சு இருக்கும்போது எங்க இருந்து திடீர்னு பறவைகள்லாம் வந்து உட்காந்து அவ்வளோத்தையும் என்ன பண்ணும், கட் பண்ணி தின்னுட்டு போயிடும். ஸோ செடி மட்டும் இருக்கும், கதிரெல்லாம் இருக்காது. மூஷக்காக எலிகள், ரோடன்ஸ், அந்த எலிகள் திடீர்னு ஜாஸ்தியா எடுத்துன்னா என்ன ஆகும், எலிகளுடைய இது பெருக்கம் ஜாஸ்தியா போயிடுதுன்னா அது கூட என்ன பண்ணிடும், இந்த செடியில இருக்கிற இதெல்லாம் வேற இதெல்லாம் தானியத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடும், அதை எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சிரும். அதனால ரோடன் பாப்புலேஷன் ஜாஸ்தியானாலும் வியாதியும் ஜாஸ்தி ஆகும். அதனால இந்த ஃபுட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவா, ஒன்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அதாவது எலி ஜாஸ்தியா போகாம இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் எலியை சாப்பிடக்கூடிய ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கணும். ரெப்டைல்ஸ் ஜாஸ்தியா போயிடாம இருக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, கழுகு, வல்ச்சர், கருடன் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் என்ன ஆகும்னா ஒன்னோட ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து மகாபாரதத்துல ஆரம்பிக்கும் போது, சிருஷ்டி பருவாவுடைய ஆரம்பிக்கும் போதே அந்த ரெப்டிலியன் வேர்ல்டுன்னு நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல கூட சொல்றோம், அந்த மாதிரி ஜாஸ்தியா போயிடுதுன்னு தான் அந்த பிரம்மாவே சபிச்சுடுறார். சபிக்கிறதுனுடைய விஷயம் தான் ஜனமேஜயனுடைய சர்ப்பையாக ஆரம்பிக்கிறதுன்னு மகாபாரதம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு அதாவது ஒரு பர்டிகுலர் ஜந்து ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறது சர்ப்பயாகம், ஜனமேஜயன், அதுல வந்து வைசம்பாயனர் ஒண்ணு கதை சொல்றதுன்னு மகாபாரதம் போறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எப்படி இருக்கு ஏதா இருக்குங்கிறது அந்த இதெல்லாம் இது பண்றது. ஸோ அதெல்லாம் இந்த ராஜ்யத்துல எந்த ராஜ்யம் ரொம்ப சுகமா இருக்கோ, சௌக்கியமா இருக்கோ, சாந்தி நிரம்பி இருக்கோ, அந்த இடத்துல இந்த ஈட்டி பாதைகள் இல்லை. அதோட ராஜானகா. ராஜானகானா என்ன அர்த்தம்னாக்க டெக்னிக்கல் திங்ஸ். கண்ணாத்தினான்னு வந்து என்ன பண்றது, டாக்ஸே போடாம இருக்கிறத புரியன்னு போயிடுறது, அதே மாதிரி அபகரிச்சுன்னு போயிடுறது, ஜனங்கள்ட்ட இருக்கிறத எடுத்துன்னு போயிடுறது அப்படிங்கிறது, அதோட வெரி ஹெவி டாக்ஸ், அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒண்ணுங்கிற ஹெல்ப் பண்ணாம நடந்துக்கிறதுலாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒரு மாதிரி கலாமிட்டஸ் தான் அப்படிங்கிற. ஸோ அதனால என்ன எடுத்துன்னா ஆதையா நேதைய சுவாதி பிரஜானாம் துக்கதாயகாக, ஜனங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இது எதுவும் இல்லை, ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். கடைசியில இருந்து கன்க்ளூட் பண்றார், ந நிதனம் உபயாந்தி பிராணினஸ்தே அகாலே,
அகாலத்துல பிராணினகா ந நிதனம், யாரும் அகாலத்துல சாகல. அதாவது பெரியவா இருக்கும்போது சின்னவா சாகிறதுனோ அகாலத்துல சாகிறதுனோ அந்த மாதிரி இல்லாம யாரும் என்ன எடுத்து கஷ்டப்பட வேண்டி இந்த மாதிரி ஒரு நிதனத்தினால வரக்கூடிய கஷ்டத்தை ஜனங்கள் அனுபவிக்கவில்லை. சகல விபவ யுக்தாக ரோகஹீனா சதைவ, சதைவ எப்பொழுதும் சகல விபவ யுக்தாக எல்லா விதமான வசதிகளும் சௌக்கியங்களும் நிரம்ப பெற்றவர்களாக, ரோகஹீனாக வியாதிகள் இல்லாதவர்களாக, நிகம விகித தர்மே தத்பரா சண்டிகாயா, நிகம நிகம விகித தர்மே தத்பராக, வேதம் நிகமம்னா வேதம், வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்களை தத்பராக அதில் ஈடுபாட்டுடன் நம்ம தாம்பீகமாக பொறத்தியார் என்ன தார்மீகன்னு சொல்லணும், பொறத்தியார் என்ன பெரிய ஆள்னு ஒத்துக்கணும்னு பொறத்தியாருக்காக பண்றவர்கள்ல தத்பராக அதுல ஈடுபாடுடன் நம்ம பக்தியோட நம்ம பண்ணணுமேன்ற எண்ணத்துடன் பண்ணுபவர்களாய் அதுல ஈடுபாடு உடையவர்களாய் இருந்தார்கள். சண்டிகாயாக சரண சரசிஜானாம் சேவனே தத்த சித்தாக, சண்டிகா அம்பிகையினுடைய சரண சரசிஜானாம் தாமரை திருவடிகளிலே திருவடி தாமரைகளிலே தத்த சித்தாக மனதை லைத்தவர்களாய் அதிலேயே உபாசனை செய்பவர்களாய் ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தார்கள்னு. எப்படி ராஜ்யம் இப்ப ராமராஜ்யம்னு சொல்றோமே, அந்த ராமராஜ்யம் போல அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது, அதுல ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, ஜனங்க ஆட்டிடியூட்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். அதனாலதான் இந்த அவ்வளவுதான் சேர்ந்த மாதிரி இருக்கிற முடியுமா, அது இருக்கும்போது உடனே என்ன ஆகும், அடுத்தது திருப்பி ஒரு கஷ்டம் வரும். சும்பாசுரன் சும்பனி சிம்பன் 2 பேரும் வரப்போறான். அந்த கதையை சும்பனி சிம்பனுடைய வதத்தை சொல்றதுக்காக அடுத்த கதையை ஆரம்பிக்கிறார். வியாச உவாச்ச ஏகவிம்சோத்யாய 21வது அத்தியாயம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி தேவ்யா சரிதமுத்தமம் சுகதம் சர்வஜந்தோனாம் சர்வபாப பிரணாசனம். இந்த மாதிரி அம்பாளுடைய ஆவிர்வாவத்துக்கு அப்புறம் பிருத்திவி எப்படி சுகமாய் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாக்க, சாத்விகமா இருக்கிறதுனா என்ன, ராஜசம் தாமசங்கள்னா என்னங்கறத கூட புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் நம்மளுடைய ஆட்டிடியூட அதாவது எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனாலதான் சொல்றார் சுகதம் சர்வ ஜந்தூனாம் சர்வ பாப பிரணாசனம், ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது பாபத்தை போக்கக்கூடியதான அம்பாளுடைய திருத்த மேலும் சொல்றேன் கேளு அப்படின்னு வியாசராகவே ஜனமேஜியின் இன்ட்ரெஸ்டோட கேட்கறத பார்த்த உடனே சொல்றார். யதா சும்போ நிசும்பஸ்ட பிராதரோ பலவத்தரோ பபூதுர் மகாவீரோ அவத்தியோ புருஷைக்கில. சும்பன் யாராலும் கொல்லப்பட முடியாதவர்களாக மகாவீரர்களாக 2 பேர் இருந்தார்கள். பகுசேனாவிருத்தோ சூரவ், பலத்த சேனை மிகுந்த பெரிய சேனையுடன் கூடியவர்கள். சூரவ் தேவானாம் துக்கதோ சுத, தேவர்களுக்கு எப்பொழுதும் துக்கத்தை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள். துராச்சாரோ மதோத்சித்தோ பகு தானவ சங்கீதோ, பல தானவர்கள் தைத்தியர்கள் தானவர்கள்னு எல்லாரோடையும் தானவர்களும் இவர்களுக்கு பலத்தை கொடுக்கறதுக்காக சேர்ந்துட்டாங்க. துராச்சாரம், இவங்களுடைய ஆச்சாரம் என்ன எடுத்து வேதத்துல சொல்லப்பட்ட மார்க்கங்களை அனுஷ்டானம் பண்ணாம ஃபாலோ பண்ணாம வேதத்துக்கு அகேன்ஸ்டா போறதுனால துராச்சாரம். ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காதவர்கள். இப்ப நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, ஜனங்க சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு, அது இவாளுக்கு பொறுக்கல்ல, அவ்வளவுதான் விஷயம். அதவும் அம்பிகையா தௌது, அவர்களும் அம்பிகையினாலே என்ன பண்ணாரு, வதம் பண்ணப்பட்டார்கள். சங்கிராமே அதீவ தாருணே தேவானாஞ்ச ஹிதார்த்தாய சர்வைகி பரிசரைஸ்தக, அவர்களுடைய கூட இருக்கிற வீரர்கள் அனைவருடனும் தேவர்களுக்காக அம்பிகையினால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது யார் அவள்லாம் அந்த இருந்தார்கள்னாக்க, சண்டமுண்டோ மகாபாகு ரத்த பீஜோதி தாருணா தூம்ரலோச்சன நாமாஜ நிகதாஸ்தே ரணாங்கனே. யார் யார் கொல்லப்பட்டார்கள், சும்பனி சிம்பன் மட்டும் இல்ல, சண்டமுண்டோ சண்டன் முண்டன் அப்படின்னு அவங்க 2 பேர் பிராதாக்கள், ரத்த பீஜன்கிற தூம்ரலோச்சனன், இந்த 4 மகாவீரர்களும் சும்பனி சிம்பருடன் கொல்லப்பட்டார்கள். தான் நிகழ்த்திய சுராணாம்சா ஜகார பயமுத்தமம். அந்த 4 பேரையும் 6 பேரையும் கொண்டுட்டு தேவர்களுடைய பயத்தை அம்பிகை போக்கினாள். சுதா சம்பூஜிதா தேவேகி கிரௌ கைமாச்சலே சுதே, இமயமலையில தேவர்களாலே மிகவும் பக்தியுடன் வழிபடப்பட்டாள். அதாவது இந்த அசுராளுடைய சம்ஹாரத்துக்கு முன்னாடியும் தேவர்கள் வழிபடுறாங்க, அசுர சம்ஹாரம் ஆன உடனேயும் அம்பிகையை ஆராதனை பண்றாங்க. அது சொல்றார் ராஜா சொல்றார். அதாவது காவேதோ அசுரவு காவேதா வசுரவாதோ கதந்தோ பலினோ வரவு கேர சம்ஸ்தாபிதோ சேக ஸ்ரீவத்தியத்துவம் குதோகதவ். ராஜா கேட்கிறான், காவேதோ அசுரோ, இந்த 2 பேரும் யாரு, ஆதவ் கதம் தே பலினவ், எப்படி அவர்கள் பலம் பொருத்தினவர்களாக வரத்தினால் ஆனார்கள். கேன சம்ஸ்தாபிதோ ஜெயக, யார் அவர்களை இந்த மாதிரி வரத்தை கொடுத்து இப்படி பலத்தையுடன்
அவர்களை ராஜாவாக ஆக்கினது. அதாவது எந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஆனா, ஸ்ரீவத்தியத்துவம் குதோகதவும், மிக இந்த பூமியில ஸ்ரீனால கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைமை அவளுக்கே வந்தது. சாதாரணமா விஷ்ணுதான் அவதாரம் எடுத்து இல்ல சிவன் அவதாரம் இது பண்றாரு இல்லையா, சிவன் ஆவிர்வாவமாய் இது பண்றாரு, சம்ஹாரம் பண்றார். இந்த சில அசுரர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, ஸ்ரீனால கொல்லப்படக்கூடாது, அதாவது ஸ்ரீயை தவிர யாராலையும் கொல்லப்படாதுன்னு வரன் வாங்கிக்கிறா இல்லையா. அதனால அம்பிகை அந்த இடத்துல ஆவிர்வாவமாய் இவாளை சம்ஹாரம் பண்றா. இவாளுக்கு எப்படி அது ஸ்ரீவத்தியத்துவங்கிறது கிடைச்சது அப்படின்னு ராஜா கேட்கிறான். தபசா வரதானேன கசிய ஜாதோ மகாபலவ், யாருடைய வரத்தினாலே பெரிய பலம் பொருந்தினா, யாரை கொட்டி தபஸ் பண்ணா யார் வரம் கொடுத்தது. கதஞ்ச நிகதோ சர்வே கதையஸ்வ சர்வீஸ்வரம், எப்படி கடைசியில கொல்லப்பட்டார்கள் எல்லாத்தையும் விவரமா சொல்லுவோம்னு என்ன பண்றான் ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்கிறான். வியாச உவாச்ச துளிராஜன் கதாம் திவ்யாம், அம்பாளுடைய திவ்யமான ஒரு டிவைன் ஸ்டோரி. திவ்யாம் சர்வ பாப பிரணாசினே தேவியா சரிச சம்யுக்தாம் சர்வார்த்த பலதாம் சுபாம், எல்லா விதமான பலனையும் கொடுக்கக்கூடியது, சுபமானது, எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியதான மங்களகரமான அம்பாளுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்தை சொல்றேன் கேளு, நம்மளுடைய எல்லா விதமான வாஞ்சைகளையும் அது பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதுன்னு. புறா சும்ப நிசும்பவ் துவ அசுரோ பூமி மண்டலே, அவ என்ன பண்ணா, சும்பன் அசும்பன் 2 பேர், சும்பன் நிசும்பன் 2 பேர், பாதாளத்து சம்பிராப்தம், அவள்லாம் அசுரெல்லாம் பாதாளத்துல தான் இருக்கா. திடீர்னு அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தவொடனே பலம் வந்தவொடனே என்ன எடுத்து, தாங்க கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாதாளத்துல இருந்து பூமிக்கு வந்துட்டாங்க. பாதாளத்து சம்பிராப்தம் பிராதரும் சுபதர்சனம், ஆரம்பத்துல பாக்கிறதுக்கு அவ கொஞ்சம் நல்லாதான் இருந்தா. சுபதர்சனம் சௌ பிராப்த எவ்வளவு செய்வ, அவர்கள் இளமைக்கு வராங்க, இள வயசுக்கு வராங்க. சேரத்து தப உத்தமம், மொத்த உடனே தங்களுக்கு கொஞ்சம் சக்தி வரும், தங்களுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் போறாது. அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தங்களுடைய ஸ்ட்ரென்த் டெட்டரண்டா, ஒருத்தையார் யாரும் தங்களை தடுத்துடக்கூடாதுன்னு டெட்டரண்டான இந்த மாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்றோம் இல்லையா, தயார் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை தயார் பண்ணிக்கணும், தங்களை இது பண்ணணும், தங்க கிட்ட இருக்கிற பலம் போராது, பாதாளத்திலேருந்து பூமிக்கு வந்தாங்க, தங்க கிட்ட இருக்கிற பலம் போராது அப்படின்னு ஒரு இள வயசுக்கு வந்த உடனே தோணுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக உத்தமம் தபஹா சேரதுகு, ஒரு கடுமையான தபஸை பண்ண ஆரம்பித்தார்கள். அன்னோதகம் பரித்தியஜ்ய, அந்த தபஸ் ஜாஸ்தியாக என்ன பண்ணாங்க, அன்னோதகம் சாப்பாடையும் எடுத்துக்கல, தண்ணியும் குடிக்கிறதுக்கு தீர்த்தத்தையும் எடுத்துக்கல. அன்னோதகம் பரித்தியஜ்ய புஷ்கரே லோக பாவனே, உலகத்தையே சுத்திப்படுத்தக்கூடியதான புஷ்கர கஷேத்திரத்துல, புஷ்கர்ல வருஷானாம் அயுதம் யாவது யோக வித்யா பராயணம், அதோட மட்டும் இல்ல அவர்கள் யோகத்துல நல்ல ஸ்பெஷலிஸ்ட், யோகத்தை நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. யோகத்தை பிராக்டிஸ் பண்ணதுனால யோக வித்யா பராயணம் வருஷானாம் அயுதம் 10,000 வருஷம் தபஸ் பண்றாங்க. எப்படி, ஏகத்திரைவ ஆசனம் கிருத்வா, ஒரே சிங்கிள் பாஸ்டர்ல, அதாவது ஒத்த காலில் நிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க அதே மாதிரி பாஸ்டர்லயே நிக்கிறது, பாஸ்டரை மாத்தாம அதே பாஸ்டர்ல இருக்கிறது. ஏகத்திரைவ ஆசனம் கிருத்வா, ஒரே பாஸ்டர்ல, அதாவது ஸ்திர சுகம் ஆசனம்னு டிஃபைன் பண்ணிருக்காரு இல்லையா, ஒரே சிங்கிள் பாஸ்டரை சூஸ் பண்ணி அப்படின்னு அர்த்தம். தேபாதே பரமம் தபஹா, தேபாதேங்கிறதுதான் ஜீவச்சனம், பரமம் தபஹா மிக உத்தமமான கடுமையான தபஸ், அதாவது தபஸனுடைய குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ மனசை ஒருமுகப்படுத்தி ஒரே சிங்கிள் பாஸ்டரை மாத்தாம, அன்ன ஆகாரம் இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம, கடைசியில என்ன இடத்துல இவங்க கண்ணை கூட திறக்காம பிரம்மா வரன் கொடுக்கறதுக்காக எதிர்க்க நின்று கூட்ட போது கூட பிரம்மா வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சுக்காம தபஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தபஸ், அதாவது துருவன் எப்படி தபஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தானோ, பகவான் வந்தது கூட தெரியாம, அந்த மாதிரி பிரம்மா வந்தது கூட தெரியாம, பிரம்மா வந்தாவிட்டு கூட தபஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கடுமையான தபஸ்ல இருந்தாங்க. அதனாலதான் பரமம் தபஹா, மிக கடுமையா. அந்த தபஸுடைய நோக்கம் பண்ண தவறா இருக்கலாமே ஒழிய தபஸுடைய மெத்தடாலஜில எந்த விதமான இதுவும் இல்லை, காம்ப்ரமைஸும் இல்லை, அதுல குற்றம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதனாலதான் பரமம் தபஹா தேபாதே அப்படிங்கிற. தயோஸ்துஷ்டோ அபவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா, லோக பிதாமகரான பிரம்மா தயோகோ தபசா, அவர்களுடைய தபஸ்னாலே துஷ்டா. தத்ராகதஸ்ட பகவான் ஆருஷ்ய வரட்டாபதி, அதாவது அந்த இது தன்னுடைய ஹம்சவாகனத்தில் ஏறிண்டு அங்க வந்தார். பாவுபௌச்ச ஜெகத் திருஷ்டா திருஷ்டுவா தியான பரவஸ்திதோ, பிரம்மா என்ன பண்றார்,
உபௌ ஜெகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா தாவ் உபௌ தியான பரவஸ்திதோ பிரம்மா வந்தாவிட்டு கூட தியானத்திலேயே ஈடுபட்டு நின்று கொண்டிருந்தார்கள். பிரம்மா வராருனாக்க ஏதோ என்னமோ ஏனோ தானோன்னு வராதுன்னு இருக்க போறது இல்ல. பிரம்மா வராதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சுகமான காத்து வீச போறது, அந்த காத்து சுகந்தமா இருக்க போறது, அந்த இடத்துல புஷ்பவருஷி இருக்க போறது. பகவான் சாட்சாத் பிரம்மாவே வராருன்னா என்ன ஆகும்? அவர் வராருங்கிறது தெரிவிக்கிறதுக்கான கிளைமேட்டிக் சேஞ்சஸ், எல்லா விதமான சேஞ்சும் ஏற்பட போறது. அக்கம் பக்கத்துல இன்ஃபுளுசஸ் எல்லாம் இவா மனசுலயும் இன்ஃபுளுயன்ஸ் இருக்க போறது, டிஸ்டர்பன்ஸ் இருக்க போறது. அதனால என்ன ஆகும்? தானாவே ஏதோ சேஞ்ச் வந்துட்டு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணு முழிக்கும். கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சட்டுன்னு என்ன இது அப்படின்றதுக்கு என்ன ஆகும்? கண்ணு முழிச்சு பார்க்கும். ஆனா அதை கூட உணராமல் அந்த இடத்துல கூட கண்ணை திறந்து பார்க்காமல் தியான பரவஸ்திதோ இவர்கள் 2 பேர் என்ன ஆகும்? தியானத்திலேயே ஈடுபட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல தியானத்திலேயே ஈடுபட்டு இருந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு. அதோட முக்கியமான விஷயம், 2 பேரும் பக்கத்துல இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா கூட ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. டிஸ்டர்ப் பண்ணிக்காம, அதாவது சம்ஸ்கிருத்ல ஒரு பழமை உண்டு, ஏகஸ் தபஸ்வி தீரத்யாயி. அதாவது தியானங்கள்லாம் பண்ணும்போது தனியா சிங்கிளா இருக்கணும், படிக்கும்போது 2 பேர். படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் சொல்றாங்க, அந்த மாதிரி படிப்புல காம்படிஷன் வேணும். ஆனா மெடிடேஷன் பூஜை இதெல்லாம் பண்ணும்போது தனியா பண்ணணும். 2 பேர் இருந்தாக்க ஏதாவது பேச்சு, அவன் என்ன பண்றான்னு தோணும், அவனை பார்க்க தோணும், கம்பேர் பண்ண தோணும். இதெல்லாம் பண்ணினாக்க நம்மளுக்கு என்ன ஆகும்? மெடிடேஷனும் பூஜை அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால அது தனியா நம்ம மட்டும்தான் பண்ணணும், படிப்புல 2 பேர் இருக்கணும்ட்டு. இங்க 2 பேர் இருந்தாலும் எந்த விதமாகவும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம, ஒருத்தர் நோட்ஸ் கம்பேர் பண்ணிக்காம அவங்க 2 பேரும் கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதாக வர்ணிக்கிறார். தியான பரவ ஸ்திதௌ. பிரம்மா என்ன பண்ணார்? உத்திஷ்டதம் மகாபாகோ, உத்திஷ்டதம் எழுத்துருங்கோ அப்படின்னு பிரம்மா 2 பேரை பார்த்து, உத்திஷ்டதம் ப்ளீஸ் கெட் அப், மகாபாகோ துஷ்டோகம் தபசாகில, உங்களுடைய தபஸ்னால நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். வாஞ்சிதம் மாம் வரம் காமம் ததாமி புருவதாமிக, என்ன வரம் வேணுமோ சொல்லுங்க கொடுக்குறேன் அப்படின்னா. காமதோகம் சமாயாத்தா திருஷ்டுவாவாம் தபசோ பலம், உங்களுடைய தபசனுடைய பலத்தை பார்த்து, மிக கடுமையான உத்தமமான தபஸ் பண்ணீர்கள், அதை பார்த்து நான் வந்திருக்கேன். வியாசர் மேல கண்டினியூ பண்ணார். இது சுத்வா வச்சஸ்திய பிரபுத்தோ சமா இது தசிய வச்சஸ்ருத்வா, அவருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு தௌ சமாஹிதோ, தியானத்துல இருக்கிறவா 2 பேரும் பிரபுத்தோ, இந்த பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டுதான் உத்திஷ்டதம், உங்களுக்கு வரத்தை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன்னு பிரம்மா சொன்னாவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுதான் அவர்கள் 2 பேரும் நாகும் பிரபுத்தோ ஓக்கப், அதாவது தியானத்துல இருந்து அவன் வெளியில வந்திருக்கா. வந்துட்டு என்ன பண்ணா? பிரதட்சண கிரியாம் கொடுத்தா பிரணாமம் சக்கரது, பிரம்மாவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாங்க. தண்டவத் பிரணிபாதிச்ச, என்ன சாஷ்டாங்க பிரணாமம் பண்றாங்க. கிருத்வாதௌ துர்பலா கிருதி. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? 10,000 வருஷம் அன்னாகாரம் இல்லாம தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் உடம்புல எந்த விதமான சக்தியும் இல்லை. அவளால நமஸ்காரம் கூட பண்ண முடியல. கஷ்டப்பட்டு துர்பலா கிருதி, தலைமை இல்லாம ரொம்ப வீக்கா இருக்காங்க. வீக்கா இருக்கிற சரீரத்தை உடைய அவர்கள் துர்பலா கிருதி. தண்டவத் பிரணிமிய பூஜதுகு மதுராம் வாசம், ரொம்ப இனிமையா பிரம்மாவை பார்த்து பேசுறாங்க. தீனவ், அவளுக்கு உடம்பு ரொம்ப தெம்பு இல்ல, ரொம்ப எளிமையா இருக்கு, நிக்க நடக்க முடியலங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு உடம்பு வீக்கா போயிடுச்சு எதுவுமே இல்லாததுனால. கத்கதையாகிற பிரம்மாவை பார்த்து சந்தோஷம், தபஸ் கொடுக்க போறாருங்கிற சந்தோஷம், அதோட உடம்பு வீக்கா இருக்கு. கத்கதையா தொண்டை தழுக இருக்கிறது. ஸோ பிரம்மாவை பார்த்து கேட்கும் போது கம்பீரமா தைரியமா எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு டிக்டேட்டோரியல் டோன்ல இல்லாம கத்கதையா ஒரு வீக்கான டோன்ல, ஷோக்கிங் டோன்ல அவ கேட்கிறா. கத்கதையா கிரா தேவதேவ தயா சிந்தோ பக்தானாம் அபயப்பிரத, பிரம்மாவை பிரார்த்தனை பண்ற. ஹே தேவதேவ தயா சிந்தோ பக்தானாம் அபயப்பிரத அமரத்வஞ்ச நோ பிரம்மன் தேகி சுஷ்டோசி சேத்விதோ. சுஷ்டோசி சேத், எங்களுடைய தபஸ்னால சந்தோஷப்பட்டேன்னா அமரத்துவம் இரவாமையை எங்களுக்கு வரமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னா. ஏன்னா மரணாத் அபரம் கிஞ்சித் பயம் நாஸ்தி தராதரே, உலகத்துல மனுஷருக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது மரணம் ஒன்றுதானே, அதை தவிர வேற எதுவும் இல்லையே. தஸ்மாத் பயாச்சு சந்திரஸ்தோ விஸ்வாகம் சரணம் கதவு, அந்த பயம் எங்களை யாராவது கொண்டு போறாளே அப்படிங்கிற பயத்தினாலேயே, அசுராளா இருக்கிறதுனாலேயே உங்களை நான் அந்த தபஸ்னால சரணம் அடைஞ்சிருக்கோம். திராகித்வம் தேவதேவேச ஜெகத்கர்த்த க்ஷமானிதே, பூமியினுடைய தலைவரே, ஜெகத்கர்த்தா சிரஷ்டாவே, எங்களை காப்பாற்றும். பரிஸ்போடைய விஸ்வாத்மன் சத்யோ சத்யோ மரணஜம் பயம்,
மரணஜம் பயம் பரிஸ்போட்டைய, அந்த பயத்தை போக்கு, அதாவது அமரத்துவத்தை கொடு. அந்த இது இருக்கு பாருங்க, இந்த இது கும்பகர்ணன் இவெல்லாம் கேட்கிற மாதிரி தான். பிரம்மோவாச இதும் பிரார்த்தனீயம் வகா விபரீதம் சர்வதா. இந்த பிரார்த்தனை என்ன நீங்க கேட்கிற வரன் என்ன மாதிரி இருக்கு, விபரீதமா யாரும் கேட்காத என்ன எதிர்மறையா இருக்கு அப்படின்னா, அதேயும் சர்வதா சர்வைது சர்வேபியோ புவனத்திலேயே, என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, அதேயும் சர்வதா பை ஆல் மீன்ஸ் திஸ் cannot be given, this cannot be granted. எந்த விதத்துல நீ எப்படி எல்லாம் என்னென்ன விதமான காம்ப்ளிகேஷன் கம்ப்யூட்டேஷன் எல்லாம் போட்டு கேட்டா கூட எந்த விதத்திலும் இந்த வரன் தரப்பட முடியாத ஒரு வரன். சர்வைகி யாராலையுமே கொடுக்க முடியாது, என்னால மட்டும்தாங்கிறது இல்ல, யாராலையுமே கொடுக்க முடியாது. சர்வேபியா யாருக்கும் கொடுக்க முடியாது. புவனத்திலேயே எந்த இடத்துலயும் கொடுக்க முடியாது. யாராலையும் எந்த இடத்துலயும் யாருக்கும் எப்பவுமே எப்படியுமே கொடுக்க முடியாத ஒரு வரன். அதாவது திஸ் cannot be granted. அவாவாலே உணர்றது, அவாவாலே தங்களை புரிஞ்சுக்கிறதே ஒழிய அது கொடுத்து வாங்கிக்கிறது இல்ல அப்படிங்கிற. ஜாதஸ்தி துருவமிருத்திய துருவம் ஜென்ம மிருதஸ்திச்ச மரியாதா தஸ்மாத் அபரிகாரியத்துன்னு பகவத்கீதையில சொன்னார். பட் இந்த இடத்துல என்ன ஆகும், ஜாதஸ்தி துருவமிருத்திய துருவம் ஜென்ம மிருதஸ்திச்சாங்கிறது மரியாதா, தட் இஸ் த வேர்ல்ட்லி கேரக்டர். அதுதான் உலக, அதாவது எல்லா உலகத்திலயும் எல்லா இதான் நம்ம இதுல உபனிஷத்துலயே இருக்கு இல்லையா, சேதாசுரத்துல பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ. ஸோ பிரம்மணா அப் டு பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் கிரியேஷன். சவை சரீரி பிரதமஹா சவை புருஷ உச்சியதேன்னு சொல்றோம், அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த பிரம்மா உட்பட அவ்வளவு பேர் என்ன ஆகும், காலம் வரும்போது கிளம்பிதான் ஆகணும் இல்லையா. அதான் மரியாதா விகிதா லோகே பூர்வம் விஸ்வகிருதா கில, ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவால என்ன பண்ணிட்டார், இதுதான் ஒரு லிமிட்டாக வைக்கப்பட்டிருக்கு. மர்த்தவியம் சர்வதா சர்வைகி, எல்லாராலையும் சர்வைகி பிராணிபிகி மர்த்தவியம். ஆல் மீன்ஸ் உலகத்துல யார் கிரீச்சர்னு ஒருத்தர் இருக்கானோ ஜந்துன்னு ஒருத்தர் இருக்கானோ போய்தான் ஆகணும். நாத்திர சம்சயா அந்நியம் பிரார்த்தயத்தம் காமம் ததாமி எச்ச வாஞ்சித்தம். வேற ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது தரேன் அப்படின்னு வியாசர் சொன்னார். சதாகர்ணிய வசஸ்தி சுவிமிச்சு தானவோ. அதை கேட்டுட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னத்தை கேட்கலாம், எப்படி எல்லாம் காம்ப்ளிகேஷன் கேட்கலாம், என்ன எதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு வரமே வேண்டான்னு போலாம். அவங்க சொல்றாங்க ஊச்சதுக்கும் பிரணிபத்தியாக, திருப்பியும் பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி பிரம்மாணம் புரசிஷ்டம் அவரை பிரணிபத்திய வணங்கி, புருஷைகி அமராத்திய மாணவைகி மிருக பட்சிகி அவத்தியத்துவம் கிருபா சிந்தோ தேகினோ வாஞ்சிதம் வரம். புருஷர்களாலையும் அதாவது மனிதர்களாலையும் தேவர்களாலையும் மிருக பட்சிகி மிருகங்களால பட்சிகளால இந்த மாதிரி எந்த விதமான ஜந்துக்களாலையும் அவத்தியத்துவம் கொல்லப்படக்கூடாது. கிருபா சிந்தோ அது எங்களுக்கு வரமா கொடுங்க. அவன் என்ன பண்ணான், ஒரு விஷயத்த சொல்றான். நாரி பலவதி காஸ்தி, உலகத்துல ஆணை வெல்லக்கூடிய ஆணை கொல்லக்கூடிய ஒரு பலவானான பெண் யார் இருக்கா, பலவதியான பெண் யார் இருக்கா, யாரும் நாசம் தரிசித்து, எங்க ரெண்டு பேரையும் நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெண் இருக்காளா. அதனால என்ன விபீவ ஸ்திரிய காமம், அதனால நாங்க பெண்கள்கிட்ட பயப்படல. திரைலோக்கிய சச்சராச்சரே, இந்த லோகத்துல பெண்கள்கிட்ட இருந்து பயப்படல. பெண்களை தவிர வேற யாராலையும் கொல்லப்படக்கூடாது. அவத்தியோ பிராத்தரவசியாதான் நரேபிய பங்கஜோத்வா, மனிதர்களிடமிருந்து நாங்கள் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு. பயம்ன ஸ்ரீஜனேபியச்ச சோபாவா தபலாசிகா, ஸ்ரீஜனேபியா ந பயம், பெண்களிடமிருந்து எங்களுக்கு பயம் இல்லை. அபலா, அவளுக்கு பேரே அபலா, பலமற்றவள். வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வீக்கர் செக்ஸ்ங்கிறதும் சம்ஸ்கிருதத்துல அபலா, அதனால எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வியாசன் இது ஸ்ருத்வா தபோ வாக்கியம் தயோர் வாக்கியம் பிரததும் வாஞ்சிதம் வரம். வியாசர் சொல்றார், அவளுடைய வாக்கியத்தை கேட்டு பிரம்மா அந்த வரத்தை கொடுத்தார். பிரம்மா பிரசன்ன மனசா ஜெகாமாத சுமாலயம், அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணார், தன்னுடைய இடமான சத்தியலோகத்துக்கு போனார். கதேத பவனே தஸ்மின் தானவோ சொகிருதம் கதவு. பிரம்மா அந்த இடத்த விட்டு போனா விட்டு சும்பன் நிசும்பன் ரெண்டு பேரும் தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. பிருகும் புரோகிதம் கிருத்வா சக்கரபஸ் பூஜனம், பிருகுவை தங்களுடைய புரோகிதராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒழுங்குற பூஜையெல்லாம் செய்யறாங்க, ஆராதனை எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு மேல அவங்க என்ன பண்றாங்க, ராஜாவை ஆறாங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். அது என்னங்கிறது அடுத்ததுல பார்ப்போம்.